மறுபடியும் கர்த்தருடைய அன்புள்ள உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். ஒரு வேதவாமுக பகுதியை நான் வாசிக்க கேட்டோம். மத்தேயு 5ஆம் அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியில் உள்ள வார்த்தைகளை வாசித்தோம். இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவன் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் காலையிலேயே உங்களிடத்தில் இங்கே ஒரு தீம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க சொன்னேன். காலதாமதமாகி வந்தவர்கள் அதை கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. இயன்றதை அல்ல, இயலாதவைகளை செய்திடவே. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ அனுபவம், ஆசிரியர் அனுபவம் என்பது ஏதோ நம்மால் இயன்றவைகளை செய்து நிறைவேற்றுவதல்ல, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டவைகளை, ஆற்றலுக்கு அப்பாற்பட்டவைகளை, நாம் முடியாதென்று எண்ணுகின்றவைகளை செய்து நிறைவேற்றுவது. இயன்றவைகளை செய்வதல்ல, இயலாதவைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் வாசிக்க கேட்ட பகுதியில் சொல்லப்பட்ட வசனங்களெல்லாம் நாம் பல முறை கேட்டிருப்போம். இதனுடைய அடிப்படையில் பிரசங்க கேட்டிருப்போம், புத்தகங்களை படித்திருப்போம், வேதம் வாசித்திருப்போம். அவைகள் என்ன சொல்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவற்றை குறித்து சொல்லுகிறார். அதாவது தேவனை பிரியப்படுத்துகிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது தொடர்பான உண்மைகளை சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக என்ன? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, லவ் யுவர் எனிமீஸ். பகைவர்களுக்கு நன்மை செய்யுங்க, நந்திக்கிறவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு கரத்தில் அடித்தா தாராளமாக மறுகணத்தையும் காமிச்சு கொடுங்க. கடன் வாங்கிட்டு திருப்பி தராமல் போனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, போனால் போது அப்படின்னு விட்டுருங்க. இந்த மாதிரி தான் பார்க்குறோம். தீமைக்கு தீமை செய்யாத, தீமைக்கு நன்மை செய். நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு, படிக்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல, பின்பற்றுறதுக்கு டு ஃபாலோ. இயன்றவைகளை அல்ல, இயலாதவைகளை. ஐயா, நம்மால் இயன்றதை செய்கிறோம். கர்த்தரை பெரிதான கிருபையில் காலைல எழும்பணுன்னு ஜெபம் பண்ணுறோம். கர்த்தரை பெரிதான கிருபையினால் கொஞ்சம் பைபிள் படிக்கிறோம். கர்த்தரை பெரிதான கிருபையினால் டிவியில் இருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறோம். அதுலேயும் சில வேளை எழுதி காமிச்சு 1000 சோத்திர பலி சொல்கிறோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம். பெண்கள் கூட்டம், ஆண்கள் கூட்டம், உபவாச கூட்டம், காலை கூட்டம், மாலை கூட்டம், இந்த மாதிரிப்பட்ட கூட்டங்களில் வாய்ப்பேறுகளும் கலந்து கொள்கிறோம். நம்மளால் ஏண்ட ஒரு காணிக்கையை கொடுக்குறோம், ஊழியர்களை ஆதரிக்கிறோம், ஊழியக்காரங்க வந்தால் சாப்பாடு போடுறோம், உபசரிக்கிறோம், இந்த மாதிரி செய்கிறோம். நம்மால் ஏண்டதெல்லாம் செய்கிறோம். இதற்கு நிச்சயமாக ஒரு பலன் உண்டா இல்லையா? நிச்சயமாக உண்டு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தான் ஜெபிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தான் பைபிள் படிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தான் சபைகளுக்கு செல்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தான் ஊழியர்களை தாங்குகிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தான் ஊழியர்களுக்கு உதவுகிறோம். நம்மால் ஏன்றதையெல்லாம் செய்கிறோம். இதை பார்க்கும்பொழுது நமக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்ய சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் யூ வில் ஹாவ் த டியூ ரிவார்ட்ஸ். இதெல்லாம் உனக்கு பலன் உண்டு. ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத புரிஞ்சிக்கோ. காட் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? இதெல்லாம் செய்ய வேண்டாம்ல, இயன்றதை மட்டுமல்ல, இயலாதவைகளை செய்யுங்க. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்டுகின்ற அளவிற்கு பொறுமை உள்ளவர்களாக மாறுங்கள். தீமைக்கு பதிலாக தீமை செய்கிற மனநிலையை மாற்றிவிட்டு தீமை செய்தவனுக்கு நன்மை செய்கிற மனநிலை உடையவர்களாக மாறுங்கள். நண்பர்களை நேசிக்கிறீங்க, நல்லது. ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு சத்துருக்களை நேசியுங்கள். பகைவர்கள் செய்த பகைமை நிறைந்த செயல்களை நினைத்து நினைத்து மனம் புழுங்கி அவர்களை சபித்து கொண்டு சாவுமிட்டு கொண்டு அவர்கள் ஏதாவது தீங்கு நடக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை விட்டுவிட்டு என்ன பண்ணுங்க? பகைவர்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களால் விழ வைத்தவன் விழுந்து கிடக்கின்ற பொழுது இதுதான் கடவுளுடைய தண்டனை, கடவுளுடைய நீதின்னு சொல்லிட்டு போகாமல், உங்களை விழ வைத்தவன் இப்பொழுது வீழ்ந்து கிடக்கிற பொழுது அவனை என்ன செய்யுங்கள்? இப்போது நாம் நிறைய காரியங்களை செஞ்சோம், நல்லதுங்க, இதையெல்லாம் செய்ய முடியுதா? நீங்கள் ஒன்றும் அதுக்காக ஒன்றும் யோசிக்க வேண்டாம், தலை நிமிர்ந்து நில்லுங்கள். இதெல்லாம் செய்ய முடியுதுங்களா? இன்றைக்கி இது இந்த மாதிரி செய்து தாங்க நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறேன். ஒரு கிறிஸ்தவனாக அறியப்படுகிறவர்கள், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறதாக எண்ணுகிறவர்கள் இதையெல்லாம் செய்யணும். அதானே? இன்னும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி உண்டு, எல்லாம் வாச டைம் பத்தாது. மத்தேயு 5ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன, வாட் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப், வாட் ஆர் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் காட், ஆண்டோட எதிர்பார்ப்பு என்னங்கிறது தெளிவாக சொல்லப்படுது. ஆவியிலே எளிமை உள்ளவன், those who are humble in their heart, not outwardly, inwardly. அடுத்தது சாந்த குணமுள்ளவன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன், சமாதானம் செய்கிறவன், நீதி நிமித்தம் பசிதாகம் உடையவன்,
நீதி நிமித்த துன்பத்தை சகிக்கிறவன். இவர்கள் தான் தீஸ் பீப்புள் ஆர் த பிளெஸட் பீப்புள், தீஸ் பீப்புள் ஆர் த ஹாப்பியஸ்ட் பீப்புள்னு சொன்னார். இப்போது நாம் இன்னும் நிறைய பிரசங்கம் கேட்குறதுக்கு பதிலாக கேட்ட வரைக்கும் நம்ம நிலைமை என்ன யோசனை பண்ணுவோமே. நான் பிரதர், நாங்கள் இதுக்கு மனக்கட்டு வந்தோம், ஒரு புதுசாக ஒரு பாயிண்ட் கிடைக்கும், ஏதோ ஒரு புதுசாக ஒரு மெசேஜ் கிடைக்கும், அது இருக்கட்டுங்க. நம்ம மெசேஜே கேட்டு என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோ நாள் எவ்வளோ கேட்டிருக்கிறோம். இப்போ கேட்ட வரைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதானா? கடந்த வாரம் இந்த விதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தீங்களா? இதுவரைக்கும் இவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோமா? நம்மால் ஏன்றவைகளை வாழ்கிறோம் இல்லையா? நம்மால் ஏன்றது ப்ரேயர் பண்ணுறது, நம்மால் ஏன்றது ஆராதிக்கிறது, நம்மால் ஏன்றது பாட்டு பாடுறது, நம்மால் ஏன்றது காணிக்கை கொடுக்கறது, நம்மால் ஏன்றது ஊழியம் செய்கிறது. ஆல் தீஸ் திங்ஸ் we are doing to please God. ஆனால் இந்த தீம் என்ன சொல்லுனா, ஏன்றதை அல்ல இயலாதவைகள். இப்போ நம்ம படித்ததெல்லாம் ஏன்றவைகளா இயலாதவைகளா? சொல்லுங்கள். படித்தவைகளா ஏன்றவைகளா இயலாதவைகளா? இயலாதவைகள் இல்லையா? மத்தேயு 5ஆம் அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியில் படித்த வசனங்களும் நாம் சிந்தித்த வசனம் அவைகளும் இயலாதவைகள். 5ஆம் அத்தியாயத்தில் படித்த வசனங்கள் இயலாதவைகள். இப்போது ஏன்றவைகளை செய்து இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்க போகிறோமா, இல்லை இயலாதவைகளை செய்து இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நிரூபிக்க போகிறோமா? we have to be serious, we have to be alert. நம்ம எப்போவுமே அது ஒரு ஸ்லீப்பிங் மைண்டோடு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இயலாதவைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது முதலாவது இங்கே நம்ம பார்க்க வேண்டிய காரியம்னா 4 காரியங்களை உங்களுக்கு துவக்கத்திலே சொல்லுகிறேன். முதலாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must understanding about our calling. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பின்னணியில் வாட்ஸ் அவர் காலிங், வாட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் காட், வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஐ ஷுட் லிவ் டு ப்ளீஸ் காட். தேவனை பிரியப்படுத்துறதுக்கு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இப்பொழுது வாசித்த வேத வழியாக வாசித்தோம். இரண்டாவதாக இதுதான் அந்த லெவல், அந்த ஸ்டாண்டர்ட். இதை என்னால் வாழ முடிகிறதா? வாழ முடியவில்லைன்னா அட்லீஸ்ட் ஐ மஸ்ட் அட்மிட் மை வீக்னஸ். என்னுடைய இன்சஃபிஷியன்சி என்ன செய்யணும்? நான் அறிந்து ஒத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வாழ்ந்தனா வாழலையோ அதை பற்றிலாம் சீரியஸாக நினைக்கக்கூடாது பிரதர். அடுத்த பாட்டை பாடுவோம். வாழ்கிறோமோ வாழலையோ அதை விட்டுருங்க, அடுத்த சபைக்கு நேராக வந்து போவோம். அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்லீஸ்ட் வி மஸ்ட் நோ இன் மெனி ஏரியாஸ் வி ஆர் ஸோ வீக். ஆண்டவர் சொன்னபடி வாழ இயலாத பலவீனர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும். ஆண்டவர் சொன்னபடி வாழ இயலாத பலவீனர்களாக இருக்கிறோம் புரிந்து கொள்ளும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இப்போ நம்முடைய தேவை என்ன? அதாவது இயலாதவைகளை செய்வதற்கு நமக்கு என்ன வேணும்? வாட்ஸ் த திங் வி நீட் ஸோ தட் வி கேன் டூ கிரேட் திங்ஸ். நல்ல அதை பெரிய விஷயங்களை செய்கிற என்ன வேணும்? இந்த பலவீனத்தை மாற்றுறதுக்கு என்ன வேணும்? அடுத்தது கடைசி கேள்வினா அதற்கு என்ன வழி? இப்போ நம்ம பார்க்க போகிற என்னன்னு சொன்னால், இயன்றவைகளை செய்து நம்மை கிறிஸ்தவர்களாக காண்பிக்கிறோமா, இயலாதவைகளை செய்து காண்பிக்கிறோமா? இந்த நியூ டெஸ்டமென்ட் இருக்கும், ஓல்ட் டெஸ்டமென்ட் இருக்கும், இருக்கிற டிஃப்ரென்ஸை மூலம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றேன்னா, ஓல்ட் டெஸ்டமென்ட் கிறிஸ்டியன் லைஃப். அவங்க ஈவன் தோ தே ஆர் இந்த நியூ டெஸ்டமென்ட் இயரா, தே ஆர் லிவிங் த ஓல்ட் டெஸ்டமென்ட் டைப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். பழைய ஏற்பாட்டு ரகமான வாழ்க்கையை நல்லா புரிஞ்சிங்க. பழைய ஏற்பாடு என்ன தெரியுமா? ஆண்டவர் சில காரியங்களை செய்ய சொல்லியிருக்கிறாரு, அதை செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறது தான் பழைய ஏற்பாடு. புரிஞ்சிட்டிங்களா? ஆண்டவர் சில காரியங்களை இப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காரு, அதை செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அதாவது உதாரணமாக உபாகம் 28ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒன்று எனக்கு கொடுக்கப்படுகிற கட்டளைகளை அந்த முதலாம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 28 உபாகமும் 28 முதலாவது வசனத்தை வாசிங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாருங்கள், இந்த உபாகம் 28 ரொம்ப முக்கியமான பழைய ஏற்பாட்டு வேத பகுதி. இதில் தான் காட் நிறைய ப்ராமிசஸ் பண்ணி, அதாவது 1லிருந்து 14 வசனம் வரலும் ப்ராமிசஸ். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 54 வசனம் கர்சஸ், சாபங்கள். இதில் என்ன சொல்கிறான்னா, இன்று உனக்கு என்னென்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அதை பற்றியெல்லாம் நீ சீரியஸாக திங்க் பண்ணி அப்படியே செய்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். பழைய ஏற்பாட்டு ஆன்மீகம் என்ன தெரியுமா? அதாவது பை டூயிங் சம் குட் திங்ஸ் we can have the benefit of God. சில நல்ல விஷயங்களை செய்து ஆண்டோட ஆசீர்வாதம் பெறுகிறது.
அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்லதை செய், நல்ல பலன் பெற்றுக்கொள். டூ த குட் அண்ட் குட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் காட். டூ குட் அண்ட் கெட் குட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் காட். கடவுள்கிட்ட நல்ல பலன்களை பெற்றுக்கொள். புரிகிறதா? நல்லதை செய்து கர்த்தரது பலன் பெற்றுக்கொள். அப்போ நீ செய்கிறத பொறுத்து உனக்கு பலன். பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் மனிதனால் செய்ய இயன்ற கட்டளைகள் தான் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. பெரும்பாலான கட்டளைகள் மனிதன் முயற்சி செய்தால் அப்படி செய்ய முடியும். முயற்சி செய்தால் முடியும் என்று சொல்லப்பட்ட கட்டளை தான் பெரும்பாலும் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கொடுக்கப்பட்டது. ஏங்க நியூ டெஸ்டமென்ட்ல ஸ்பிரிட் ஆஃப் காட் கொடுக்கப்பட்டு ஓல்ட் டெஸ்டமென்ட்ல அது கொடுக்கப்படலை? ஓல்ட் டெஸ்டமென்ட்ல மோசே வழியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதோடு சேர்த்து பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதா? ஹோலி ஸ்பிரிட் அந்த எனேபிள்மெண்ட் கொடுக்கப்பட்டதா? நல்லா கவனிக்கிறீங்களா? இல்லை. ஆனால் நியூ டெஸ்டமென்ட்ல மட்டும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. ஏன்? வாட்ஸ் த ரீசன்? ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டதான கமாண்ட்மெண்ட்ஸ் நிறைய காரியங்கள் பை ஹியூமன் எஃபர்ட்ஸ் இட் கேன் பி மேட் பாசிபிள். மனித முயற்சிகளினாலே முயன்றால் முடியும். இந்தந்த நல்ல காரியங்களை நீ செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதை நீ முயற்சி பண்ணால் உனக்கு முடியும். ஒரு சில கட்டளைகள் தான் கொஞ்சம் கடினம். உதாரணமாக கொலை செய்யாதிருப்பாயாக, முயற்சி பண்ணால் கொலை செய்யாமல் இருக்கலாம், அப்படி தானே? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, முயற்சி பண்ணால் விபச்சாரம் செய்யாமல் இருக்கலாம். களவு செய்யாதிருப்பாயாக, முயற்சி பண்ணால் களவு செய்யாமல் இருக்கும். பிறன்மனை விரும்பாய இருப்பாக, முயற்சி பண்ணால் முடியும். ஆனால் இச்சையாதிருப்பாங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட், அப்படி தானே? நாம் யாருக்கு பொருளையும் திருடலை, யாருடைய பொருளையும் அபகரிக்கலை. ஆனால் அதை குறித்து என்ன பண்ணலாம்? ஒரு ஆசை வைக்கலாம். யாருக்கும் தெரியாமல் மனசுக்குள்ளே என்ன செய்யலாம்? ஒரு கற்பனையை மட்டும் வச்சுருக்கலாம். அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சில ஏரியாஸில் மட்டும்தான் லிட்டில் டிஃபிகல்ட்டு. அதனால தான் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல அந்த மோசே மூலமாக கொடுத்த நியாயப்பிரமாணத்தினால ஒருத்தரும் நீதிமான் ஆக முடியலை. காரணம் என்னவென்றால் செய்ய முடிந்த கட்டளைகள் தான் பெரும்பாலும் கொடுக்கப்பட்டாலும் ஒரு சில கட்டளைகள் செய்ய இயலாதவர்கள். அதற்கு they need ஸ்பெஷல் கிரேஸ் ஆஃப் காட். அதனால் பழைய ஏற்பாட்டிலும் நியாயப்பிரமாணத்தின்படி சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து தேவனுடைய நன்மைகளை பெறுவதிலே ஜனங்கள் தோற்று போய்விட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு வருகிற பொழுது என்ன நடைபெறுகிறது? பழைய ஏற்பாடினுடைய சித்தாந்தம் கவனிக்கிறீங்களா? ஏன்னா நாம் ரொம்ப காலமாக எப்போவுமே இயேசு அன்பானவர், இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், வானத்திலிருந்து தூதன் இறங்குறான் ஏறுகிறான், இந்த மாதிரியே டாபிக்ஸை நிறைய கேட்டு கேட்டு அதிலே யூஸ்ட் ஆகி போயிட்டோம், கண்டிஷன்ட் ஆகிட்டு போனோம். அதனால் இந்த மாதிரி சில டாபிக்ஸ் அனலைஸ் பண்ணுறவங்கள கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் சத்தியம். நீங்கள் அதை கேட்கணும். இப்போது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னான்னா, இதை நல்லதுன்னு உனக்கு சொல்கிறேன், இதை நீ செஞ்சால் யூ வில் பி ரிவார்டட், யூ வில் பி பிளெஸ்ஸட், யூ வில் பி பெனிஃபிட்டட். இதை செஞ்சால் உனக்கு நல்லது. புதிய ஏற்பாட்டில் என்ன வித்தியாசம்னு சொன்னால், நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நல்லதை செய்தால் ஆசீர்வாதம். ஆனால் எனவே அவன் ஏன்ற வரைக்கும் நல்லதை செய்து ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன பிரச்சனை சொன்னால், நல்லவனாக இருக்க வேண்டும். பி குட், நாட் ஜஸ்ட் டூயிங் குட், பி குட். நல்லவனா இரு, அதாவது உள்ளுக்குள்ள இரு. ஏன்னா நல்லவனாக இராமலே நல்லவைகளை செய்ய முடியும். அல்லேலூயா. புரியுங்களா? அதாவது நன்மை செய்ய நிறைய பேர் நன்மை செய்கிறாங்க. நன்மை செய்கிற எல்லாரும் நல்லவர்கள் கிடையாது. நல்லவர்களாக இல்லாமல் இருந்தால் கூட நல்லதை செய்ய முடியும். உதாரணமாக நல்லவர்களாக இராதவர்கள் கூட ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும். இன்றைக்கி சினிமா தொழிலில் பார்த்திங்கன்னா, சினிமா மூலமாக ஒரு ஒழுக்கமற்ற சந்ததியை உருவாக்குறதுல சினிமாவில் ஈடுபடுறவங்க முதலிடத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் கூட நிறைய நலத்திட்டங்களெல்லாம் செய்கிறாங்க. ஹாலிவுட்டில் நடிக்கிற நிறைய நடிகைகளுடைய வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா அவ்வளோ படுமோசமாக இருக்கும். ஆனால் அவர்கள் கூட உலகம் எங்கிலும் பெரிய பெரிய அளவில் என்ன செய்கிறாங்க? ஹியூமனிட்டேரியன் பேஸில் நிறைய நல்ல விஷயம் செய்கிறாங்க. அவர்கள் நல்லவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் நல்லதை செய்ய முடிகிறது. அப்போது ஒரு மனுஷன் நல்லவளாக இல்லாமல் இருந்தால் கூட நல்லதை செய்ய முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது நீ என்ன செய்கிறாய் என்பதில்ல, வாட் யூ ஆர் டூயிங், நாட் வாட் யூ ஆர் டூயிங் பட் ஹவ் யூ ஆர். நீ எப்படி இருக்கிறீங்க, இங்கே தான் ஆண்டவர் உங்களை பிடிக்கிறார். அல்லேலூயா. நான் நிறைய நல்லது செய்கிறேன். நான் சர்ச்சஸுக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஆராதனை பண்ணுறேன், துதி ஸ்தோத்திரம் சொல்கிறேன், ஊழியம் செய்கிறேன், நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறேன். இத்தனை விஷயங்கள் செய்தாலும் ஆண்டவர் எங்கே பார்க்குறாருன்னு சொன்னால், நீ எப்படி இருந்து கொண்டு இதையெல்லாம் செய்கிற. அப்போது நம்முடைய உள்நிலை மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது.
இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், நல்லதை நான் நல்லவனாக இல்லாமலே என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். எவ்வளவு பாருங்கள் கொலைகாரலாக இருக்கிறவங்க கூட. உதாரணமாக 2004 சுனாமி வந்துல்ல, எப்போ வந்தது சுனாமி? 2004 வந்து. 2004 சுனாமி வந்த பொழுது உண்மையிலேயே நானெல்லாம் ரொம்ப அதிர்ந்து போனேன். அந்த சுனாமினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்த மக்கள் கூட்டம் பாருங்கள், எங்குங்கிறதெல்லாம் வந்தார்கள். நிறைய உதவிகள் கிடைத்தது. அவர்களுக்கு தேவையானதை விட அதிகமான உதவிகள் வந்தது. ஆனால் அந்த உதவிகளை கொண்டு வந்த எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. கொலை செஞ்சவங்க கூட வந்தான், அடுத்தவங்க போல் அபகரிச்சவங்க கூட வந்தான், தவறாக வியாபாரம் பண்ணுறவங்க கூட வந்தாங்க, தப்பாக சம்பாதிக்கிறவங்க, தப்பாக வாழ்கிறவங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ளே என்ன இருந்தது? ஒரு இரக்க மனப்பான்மை. சமுதாயத்தில் ஏதோ ஒரு தீங்கு நடந்திருக்கிறது, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் அவர்கள் உதவி செய்ய வந்தார்கள். அப்பொழுது இந்த மனிதாபிமானம் நிறைய தவறு செய்கிறவர்களுக்குள்ள கூட இருக்கிறது. புரிகிறதா? ஆக நல்லதை செய்வதற்கு ஒருவன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கூட அங்கே இல்லாமல் இருக்கிறது. ஆனால் வேதாகமம் நம்மளது என்ன எதிர்பார்க்க, நாம் வாசித்த மத்தேயு 5ஆம் மத்தேயுடைய கடைசி வசனங்களை வாசிக்கும் பொழுது, உதாரணமாக சத்துருக்களை நேசியுங்கள், பகைவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், இது போன்ற வசனங்களை படிக்கும் பொழுது நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீ முதலாவது நல்லவனாக இரு, முதலாவது நல்லவனாக இரு. இங்கே தான் நமக்கு நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருகிறது. நமக்கு செய்கிறத ஈஸிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறதுனால நீங்கள் ஃபெட்டப் ஆகக்கூடாது. நமக்கு கோயிலுக்கு போகிறது ஈஸி, பாட்டு பாடுறது ஈஸி, ஜெபம் பண்ணுறது ஈஸி. இதெல்லாம் பை அவர் எஃபர்ட்ஸ், பை அவர் வில்லிங்னஸ். நம்ம வாலண்டரி இதெல்லாம் செய்யலாம். ஆனால் இவர் சொன்னது மாதிரி, யார் சொன்னது மாதிரி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி சத்துருக்களை நேசிக்கிறது இஸ் இட் பாசிபிள். பாருங்கள், இன்றைக்கு இந்த இடத்துல நாம் கண்டுபிடிக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய பலவீனத்தை கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய். பாருங்க, தீமைக்கு பதிலாக தீமையே வேண்டுமானால் நான் செய்யாமல் என்னுடைய கடவுள் பக்திக்காக தவிர்த்து கொள்ளலாம். நல்ல கவனிங்க ஐயா. எனக்கு ஒருத்தன் தீமை பண்ணியிருக்கான், என்னுடைய சொந்தக்காரன், என்னுடைய உறவுக்காரன், எங்கள் பக்கத்தில் இருக்கிற என் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவன், தொழில் வேற விரோதி, பெரிய தீமை, he did a great evil to me, பெரிய தீமை செஞ்சிருக்கிறான். ஆனால் நான் கிறிஸ்தவன், வேதம் படிக்கிறவன், கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புகிறவன், வசனத்தை வாசிக்கிறேன். நீ என்ன பண்ணாத, அவனுக்கு நிறைய தீமை பண்ணியிருக்கான், நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்கான், நிறைய அநியாயம் பண்ணியிருக்கிறான், அவனுக்கு நீ என்ன பண்ணாத, நீ பழி வாங்குறது மாதிரி என்ன பண்ணாத, நீ தீமை பண்ணாத. இதை வேணும்னா என்னை நான் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி வருத்தப்படுத்தி என்ன செய்யலாம், தீமை, அதாவது நான் பதிலுக்கு செய்யலை, நீ ஏதாவது செஞ்சுட்டு போ, கர்த்தர் பார்த்துக்கோன்னு சொல்லுவேன். ஆனால் நம்ம கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் எனக்கு தீமை செஞ்சுருக்கான், இப்போ அவனுக்கு கஷ்டம், அவனுக்கு நெருக்கடி. இப்போ அவர் என்ன பார்த்து என்ன சொல்கிறாரு, இந்த பாரு, அவனுக்கு போய் ஒரு நன்மை செய்யப்பா. யாருக்கு? இவனுக்கு. இவன் தான் என் வாழ்க்கையை வீணாக்கினவன், இவன் தான் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்த, என் குடும்பத்தை கெடுத்த பாவிவன், அவனுக்கு போய் ஆண்டவர் நல்லது செய்ய சொல்கிறாரு. இங்கே தான் வி ஃபேஸ் த ப்ராப்ளம். அல்லேலூயா. இங்கே தான் நமக்கு பிரச்சனை வருது. கவனிக்கிறீங்களா? நான் ரொம்ப ரொம்ப எளிமையான காரியங்களை தான் பேசி கொண்டிருக்கிறேன். தீமை செய்தவனுக்கு தீமை வேண்டுமானால் பதிலாக செய்யாமல் இருக்கலாம், அவனுக்கு நான் எப்படி நன்மை செய்ய முடியும்? பாருங்கள், என்னை குறித்து அவதூறு பேசி கொண்டிருக்கிறான், ஆகாதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறான். நான் செய்யாததை செய்ததாகவும், சொல்லாதை சொன்னதாகவும், போகாத இடத்துக்கு போனதாகவும், பழகாதவர்களோடு பழகினதாகவும் சொல்லுகிறான். இப்போ நான் என்ன பண்ணுறது? இவன் சொல்கிறது செய்கிறது மாதிரி நான் செஞ்சால் எனக்கு ஒரு ஹியூமன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா, வழக்கமாக. ஆனால் இப்போ நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால அவனை போல யாரை குறித்து நான் அவதூறு பேசலை, அவனை குறித்து. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார்? உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக நீ பதில் நிந்திக்காமல் இருன்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேங்க. என்ன பிரதர், பதில் நிந்திக்காமல் இருன்னு சொன்னால் ஏற்றுக்குவேன் ஓரளவுக்கு கர்த்தருக்காக. அவனுக்கு போய் என்ன செய்ய சொல்கிறார்? ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அந்த ஜெபம் ஆவியில் நிரம்பி வருமா? நீங்கள் நம்ம பல நேரங்களில் கிறிஸ்தவ உபதேசத்துக்காக, ஆண்டவரே எனக்கு தீமை செய்தவர்களெல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய பெரியப்பா என்னுடைய சொத்தை அநியாயமாக கவர்ந்து கொண்டு ஆனாலும் அவரை ஆசீர்வதியும். ஜெபம் நல்லா பண்ணிட்டு வெளியே போகிறவள்ள அவர் புல்லட்டில் போகிறார். படுவாவி, அடுத்த பொருள் அபகரிச்சுட்டு புல்லட்டில் போகிறேன், நான் சைக்கிள் கூட இல்லாமல் கஷ்டப்படுறேன், என் சொத்தை நீ சேர்த்து வாங்கிட்டேல்ல, வாங்கிக்கிட்டு இப்போ பைக்கில் போகிறான். ஆண்டவரே, அவன் பைக்கில் போகிறான், என் பிள்ளைக்கு சைக்கிள் கூட இல்லை. நான் இப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். என்ன இப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். என்னது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிங்க. ஜெபம் பண்ண சொன்னதுனால ஜெபம் பண்ணேன், ஆமாம் ஆண்டவரே இவரை ஆசீர்வதியும். ஆனால்
என்னால் அந்த ரியாலிட்டிஸ் என்ன பண்ண முடியலை, ஃபேஸ் பண்ண முடியலை. வேணும்னா அவன் செஞ்ச அக்கிரமத்தை நான் வந்து பார்த்து பதிலுக்கு செய்யாமல் இருக்க முடியுமே ஒழிய அவனுக்காக நான் உபவாசம் இருந்து ஜெபிக்க முடியுங்களா? பிரதர், உங்களுக்கு முடியாமல் வேணா இருக்கலாம், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம், நாங்கள்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் தைரியமாக வந்து சாட்சி சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி சாட்சி தான் வேணும், அப்படி தானே? இப்போ எல்லாருமே முதுகு வலி, கால் வலி, கை வலிக்கு தான், பல்வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, இதுக்கு தான் சாட்சி சொல்கிறாங்களே ஒளி இந்த மாதிரி மன மாற்றம், சுபாவ மாற்றத்துக்கு சாட்சி சொல்கிறவங்கள பார்க்க. எந்த பத்திரிகை திறந்தாலும் சகோதரர் ஜெபித்த பொழுது பல்வலி அகன்றது, சகோதரர் ஜெபித்த பொழுது தலையில் பேன் நின்றது, இப்படி தான் வந்து என்ன செய்கிறோம், நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து வாழ்க்கை மாறினது, சுபாவம் மாறினது, மனநிலை மாறினது, எண்ணம் மாறினது சொல்லுகிற சாட்சிகளை பார்க்க முடியலை. அந்த மாதிரி நீங்கள் சாட்சி சொல்கிற ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எந்த சாட்சி? நான் என்னுடைய விரோதிகளுக்காக என்ன செய்கிறேன், மனதார பாருங்கள். நிஜ வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்திலே பார்த்தீங்கன்னா சிலர் என் மேலே ரொம்ப அன்பாக தான் இருந்திருக்கிறாங்க. ரியலி ஐ ஹவ் விட்னஸ்ட், ஐ ஹவ் என்ஜாய்ட். உண்மையிலே என் மேல் அன்புள்ளவங்க தான், உண்மையிலே என் மேல் பற்று உள்ளவங்க தான், நான் வளர வேண்டும் உயர வேண்டும் நினைத்தவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு சிலர் கூட என்னுடைய இத்தனை கால ஊழிய அனுபவம் நான் கண்டுகொண்டது என்னவென்று சொன்னால், அற்ப காரணத்திற்காக அதற்கு பிறகு முகம் கொடுத்தே பேசலை. ஒரே வீட்டில் ஒருத்தர் வந்து கோழிக்கறி தான் நல்லதுங்கிறாங்க, ஒருத்தர் ஆட்டுக்கறி நல்லதுங்கிறாங்க, இல்லையா? இருக்கா இல்லையா? ஒருத்தர் சொல்கிறாரு இல்லை பிராய்லர் கோழி தான் நல்லது, இன்னொருத்தர் சொல்கிறாரு நாட்டுக்கோழி தான் நல்லதுன்னு. இதுலேயே கருத்து வேறுபாடு இருக்குது. இதெல்லாம் சகஜம். மனுஷன் எல்லாத்துலேயும் என்ன செய்கிறான், கடையில் போனால் எத்தனையோ பருப்பு வச்சுருக்கேன், எல்லோரும் ஒரே பருப்பு வாங்குறதில்ல. கடைக்கு போனால் பல கலரில் துணி வச்சுருக்கேன், எல்லோரும் ஒரே கலரில் வாங்குறதில்ல, அப்படி தானே? நான் ஒரு சட்டையை பார்க்குறேன், ஐயே இதெல்லாம் எவன்டா வாங்கி போடான்னு தூக்கி போட்டு போகிறேன், இன்னொரு தான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி வந்தோன்னே கபக்குன்னு எடுக்கிறான். கருத்துக்களை நம்ம வேறுபடுவோம். ஆனால் இந்த சின்ன கருத்து வேறுபாடு என்ன செய்து விடுகிறது, இன்னொரு என்னுடைய கருத்துக்கு உடன்படவில்லை, இன்னொரு என்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, உடனே என்ன ஆகிடுது, என் மேலே ஒரு பெரிய கோபம். ஏன் இவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, இனி இவர்கிட்ட சொல்லக்கூடாது, இவர்கிட்ட எதுவுமே செய்யக்கூடாது. எதற்காக சொல்ல வரேன்னு சொன்னால், பைபிள் சத்துருவை நேசிக்க சொல்லுது, உன்னால் நண்பனே நேசிக்க முடியவில்லையே, உன்னுடைய நண்பனுடைய ஒரு கருத்து வேற்றுமையே உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது how are you going to love your enemies? எவ்வளவு டிஃபிகல்ட்டி இருக்குது பார்த்தீங்களா? அதனால தாங்க நாங்கள் இந்த மாதிரிப்பட்ட டாப்பிக்கெல்லாம் அலசுறதே கிடையாது. அப்படிங்கிறீங்களா? இதெல்லாம் நாங்கள் சாதாரணம் படிச்சுட்டு போயிடுவோம். எங்களுக்கு படித்து மனசில் வைக்கிறதுக்கு வேறு வசனம் இருக்குது. என்ன வசனம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை வாளாகாமல் தலையாக பண்ணுவேன், நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய், அப்படி தானே? இந்த மாதிரி நிறைய மனசில் வைக்கிற வசனங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு என்ன செய்யணும், படித்து மறந்து விட வேண்டும். ஆனால் இதுதாங்க ரியாலிட்டி, இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இப்போது நான் சொல்ல வருகிற விஷயம் என்னன்னு சொன்னால், ஐயா என்னை என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதம் இருக்க விரும்புகிற ஒருவரே ஒரு கருத்து வேறுபாடுடைய விளைவாக அதற்கு பிறகு முகம் கொடுத்து பேச முடியாதவராகவும் மனமிட்டு பேச முடியாத மாறுகின்ற பொழுது எப்படி சத்துருவை போய் நேசிக்க போகிறார்? கஷ்டம்தானே? பல நேரங்களிலே பாருங்கள், என்னுடைய உயர்வை இல்லை உங்களுடைய உயர்வை பார்த்து ஒரு விரோதி அதாவது வருத்தப்பட்டால் பரவாயில்லை, அது நேச்சுரல் காமன். ஆனால் பல நேரங்களிலும் நம்முடைய உயர்வை பார்த்து யார் அதிகமாக சந்தோஷம், எல்லாரும் கிடையாது, யார் அதிகமாக சங்கடப்படுறாங்கன்னு சொல்லுங்கள். அண்ணன் உயர்ந்தா முதல்ல சங்கடப்படுறது யார்? தம்பி பையனுக்கு நல்ல டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பார்த்து முதல்ல வருத்தப்படுறது யார்? அதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடாது, அப்படி தானே? அவ்வளோ தூரம் ஏங்க போகிறீங்க? மனைவி நல்லா இருந்தால் கணவனுக்கு பிடிக்கலைங்க. உங்கள் மனைவி சூப்பராக சமைக்கிறாங்கன்னு சொன்னால் போச்சு, அவ்வளோதான். அது இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ செய்வார் தெரியுமா? ஆமாம், உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காரு, ரொம்ப நல்லவர், ரொம்ப தன்மையாக பழகிறாரு, அப்போவே வயிறு எரியும். இவன் ஊர் உலகத்துல எல்லாம் போய் நல்லா பழகுறான், என்கிட்ட மட்டும் இப்படி இருக்கிறான், அதனால் இவர் ஒழுங்கான ஆள் கிடையாதுன்னு சொல்கிறது எவ்வளோ ஆசைப்படும். அப்போ கணவன் பாராட்டப்படுறதே மனைவிக்கு பிடிக்கல, மனைவி பாராட்டப்படுறது கணவனுக்கு பிடிக்கல. இந்த மாதிரிப்பட்ட உலகத்தில் போயிட்டு என்ன மனாசே, நம்ம போய் எங்கே போய் சத்துருவை நேசிக்கிறது? நம்ம நிலைமை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய கம்ப்ளைண்ட் என்னென்னு நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சிக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொஞ்சம் நல்ல, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில ஊழியக்காரங்க தாழ்வாக நிலைமை, நல்ல சட்டை இல்லாமல், ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல வாகனம் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லாமல், வாழ்றதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. பிரதர், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், நாளொன்று வரும்
அன்று உங்களுடைய நிலைமையை பாருங்கள். ஆபிரகாமை போல கர்த்தர் உன்னை ஆசைப்பட்டாலும் சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நமக்கு சாப்பாடும் கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸும் கிடையாது, நல்ல வீடும் கிடையாது, ஸ்டேட்டஸும் கிடையாது, போகிறதுல நம்மளை எவனும் மதிக்கிறதும் கிடையாது. ஆனால் இந்த சகோதரர் நமக்கு ப்ராஃபிட்டிக்கலாக என்ன சொல்கிறாரு? ஒரு நாள் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். உண்மையிலேயே அவங்க நல்ல எண்ணத்தோடு தான் செய்கிறாங்க, நல்ல எண்ணத்தோடு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஊழியக்காரனுடைய லெவல் ஏறுதுன்னு வச்சிங்களா, இவன் பழையது மாதிரி கிழிஞ்ச சட்டை இப்போ போடுறதில்ல. சைக்கிளில் வந்தவன் பைக்கில் வரான், பைக்கில் வந்தவன் காரில் வரான், வாடகை வீட்டில் இருந்தவன் சொந்த வீட்டுக்கு போகிறான். முன்னாடி ஒரு சட்டையில் வந்தால் இவருக்கு அடையாளமே அந்த கலர் தான், எங்கேயும் கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த சட்டை தான் இவர் போட்டுவார். இப்போ அப்படி இல்லை, நேரத்துக்கு என்ன ஆகுது, சட்டை மாறுது. இப்போ அவர் கிழிஞ்ச சட்டையோட ஒன்றும் இல்லாமல் வந்தவேளை இவருடைய வெல்விஷர் என்ன செய்தார்? அவருக்காக ஜெபம் பண்ணார், உபவாசத்தில் கூட ஜெபம் பண்ணார், பாராட்டினார். இப்போ இவருடைய நிலைமை ஏற ஏற என்ன ஆகுது? இவருக்கு அவர் மேல் இருக்கிற அன்பு குறைகிறது, அவர் மேல் இருக்கின்ற நல்ல எண்ணம் குறைகிறது. நான் எதை சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுங்க. நண்பனுக்கு தான் இப்போ நல்லது நடந்திருக்கு இல்லையா? நீ யார் நன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாயோ, யார் நல்ல உடையோடு வர வேண்டும், யார் நன்றாக வாழ வேண்டும், யார் நல்ல வாகனத்தில் வர வேண்டும் என்று நீ ஜெபித்தாயோ, நீ எதிர்பார்த்தாயோ, அவர் தான் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார். ஆனால் அதை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சுது? அதை பார்த்த உடனே இப்போல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாதுங்க. பவுலெல்லாம் எப்படி ஊழி செய்தார்? வேலை செஞ்சு தான் ஊழி செய்தார். பவுலெல்லாம் எப்படி ஊழி செய்தார்? நல்லா வேலை செஞ்சு. இப்போ உள்ள ஊழிக்காரன் சொகுசு, நல்லா திங்கிறானுங்க, நல்லா உடுக்குறானுங்க, நல்லா பார்த்து நம்மக்கிட்ட இல்லாதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு கூட்டம் ஊழியக்காரனை பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்கேட்ஸ் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறான். அதே நேரத்தில் இன்னொரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஊழியக்காரனை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் சொல்லுங்க பிரதர்? ஊழியக்காரனா ஒன்றும் இல்லாதவனா இருக்கணும். அவன் எப்போவுமே ஒரு அரைகுறையான சட்டையோடு தளதலாக ஒரு சட்டை போட்டுட்டு அறந்த ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு மிகவும் வறுமை தோற்றத்தோடு வந்தால் தான் இவனுக்கு இறக்கம் வரும். இந்த இறக்கத்தை பெறுகிறதுக்கு இவன் எப்போவுமே இந்த வேஷம் மூட வேண்டியிருக்கு. புரிகிறதா உங்களுக்கு? நான் சொல்ல வரதை புரிஞ்சுங்க. ஐயா, நீங்களாம் காணிக்க கொடுத்தீங்க, நீங்களாம் நல்லா இருக்கணும் உதவி செய்றீங்க, நான் என்ன பண்ணிட்டேன்? இவ்வளோ காலம் ஒரு சாதாரண சட்டையை போடணும், இப்போ கொஞ்சம் நல்ல சட்டையை போடுறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? நாமெல்லாம் காணிக்க கொடுக்குறோம். இவர் என்னன்னா, நான் சொல்கிறது என்னை பற்றி இல்லை, ஊர் உலகத்தை பற்றி சொல்கிறேன். அப்போ அவன் என்ன வந்துடுதுன்னு சொன்னால் ஒரு விதமான எண்ணம் வந்துடும். ஏன்னா நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஊழியக்காரனா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே இருந்தால் தான் ஊழியக்காரன். அதை பார்த்து நான் பரிதாபப்பட்டு தான் செய்வேனே ஒழிய, அவன் நல்ல நிலைமைக்கு வந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன். ஆனால் இதுக்கு தானே நீ ஜெபம் பண்ண, இவன் நல்லவன் நல்ல நிலைமைக்கு வரணும், ஆண்டவனை உயர்த்தணும்னு நீ ஜெபம் பண்ணி தான் அவர் செயல்படுறாரு. அதை பார்த்து ஏன் உனக்கு வருத்தம் வருது? எதற்குதை சொல்ல வந்தேன்னா, இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் வருத்தப்பட்டு இருக்கிறாங்களேங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. இதுதான் மனிதன். நண்பருக்கு ஏற்படுகிற உயர்வையே ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, சகோதரனுக்கு ஏற்படுகிற உயர்வையே உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லையே, அதை பார்த்தே உனக்கு சங்கடம் வருகிறது என்றால் நீ எப்படி விரோதியினுடைய உயர்வை ஏற்றுக்கொள்வாய்? உன்னுடைய வாழ்விற்கு குழி தோண்டின ஒருவன் இப்பொழுது கோபுரம் போல் உயர்ந்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்து உன்னால் சந்தோஷப்பட முடியுமா? முடியாதுங்க. அதுதான் இதை படிங்க. இயன்றவைகளை செய்யல, இயலாதவைகளை செய்ய பாருங்கள். இந்த விதமான காரியங்கள் தான் கடினம். இப்போ நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த விதமான மனநிலை நமக்கு வரணும், தாழ்மை உள்ளவர்களாக நம்ம மாறணும், சகித்து கொள்களை நம்ம மாறணும், சத்துருக்களை நேசிகளும் மாறணும். அதுதான் கிறிஸ்தவம். அப்படி மாறணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் ரியலைஸ் அவர் ரியல் வீக்னஸ். நம்மளால் முடியுமா முடியாதா சார்? சொல்லுங்கள், முடியுமா முடியாதா? முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. பக்தி சம்பந்தமான நிறைய காரியங்களை செய்ய முடியும், ஆனால் இது போன்ற காரியங்களை செய்வது கடினம். இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது? இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்குறவள்ள திரும்ப 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 என்ன பண்ணுறோம்? எகென் அண்ட் அகெயின் வி ட்ரை பண்ணுவோம், முயற்சி. பட் வி டோன்ட் சக்சீட். நம்ம தோக்குறோம், ஜெயிக்கலை. காரணம் என்னவென்றால், நாம் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தது போன்ற செய்ய இயன்றவைகளை கொடுக்கவில்லை, செய்ய இயலாதவைகளை கொடுத்துருக்கிறார். இதை எப்படி நிறைவேற்றுகிறத கண்டுபிடிக்கணும். அதற்கு 2 வசனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அந்த வழியை கண்டுபிடிக்கணும். அந்த 2 வசனம் என்ன சொல்லுகிறது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால கூடும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்களே இதை முயற்சி செய்து பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆனால் இதைத்தான் நீங்கள் செய்யணும், இப்படித்தான் வாழணும்.
அப்படி வாழ்வதற்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி வாழ அழைக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இதை நீ என்ன பண்ண முடியாது, பை யுவர் ஓன் பவர், ஓன் ஸ்ட்ரென்த் யூ cannot மேக் இட் பாசிபிள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இப்போ அடுத்த இன்னொரு வசனம், மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். புரியுதா உங்களுக்கு? இயேசுநாதர் சொன்னவைகளெல்லாம் மனிதர்களால் கூடாதவைகள். அதனால கூடாதவைகள்ங்கிற லிஸ்ட்ல சேர்த்து விட்டுறலாமா? இல்லை. 5ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் உள்ள வார்த்தைகளின்படி வாழ இயன்றவர்களாக நீங்கள் மாறுகிற பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு உபவாசித்தாலும், எத்தனை ஜெப கூட்டங்களுக்கு சென்றாலும், எத்தனை ஊழியர்களிடத்துக்கு ஆதரவு நீங்கள் காண்பித்தாலும், ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் இது ஒரு சராசரி மனிதனாலே பின்பற்ற இயலாதவைகள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இது பலத்தினாலே கூடாது, பராக்கிரமத்தினாலே கூடாது, ஆனால் கூடாதவைகள் அல்ல. ஆனால் கூடாதவைகள் அல்ல. we can make it possible by, எப்படி, in which way, எந்த வழியில்? பரிசுத்த ஆவியினாலே கூடும். பரிசுத்த ஆவியினாலே இது கூடும். எனவே அருமையானவர்களே, நம்மால் முடியாதவைகள் ஆனால் தேவனால் கூடும். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் ஆபிரகாமை கொண்டு தான் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். ஆபிரகாமை கொண்டு, பை யூசிங் ஆபிரகாம். அதை மாதிரி தாவீதை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினார் இல்லையா? மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். கிதியோனை கொண்டு மீதியான்களுக்கு எதிராக மீதியான்களை அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டார். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், பெரிய விஷயங்களை ஆண்டவர் செய்வதற்கு ஆட்களை தெரிந்து கொண்ட பொழுது அவர்களே அவர்களுடைய பலத்திலேயே அதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. அவர்களை பை யூசிங் தம் ஆஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அவர்களை கருவிகளாக பயன்படுத்தி கொண்டு கர்த்தர் இந்த காரியங்களை செய்தார். அல்லேலூயா. ஆக ஒரு ஆண் குழந்தையை சாரால் பெற்றுக்கொள்ள இயலாதவளாக இருந்த காலகட்டத்தில் தான் அந்த ஆபிரகாமையும் சாராளையும் ஆண்டவர் பயன்படுத்தி அவருடைய வாக்குறுதியின்படி ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கினார் இல்லையா? தாவீதுக்கு முன்னால் வந்த அந்த பிரச்சனை சவுலால் முடியலை, ஆனால் தாவீதால் முடிந்தது. எப்படி நடந்தது? தாவீது என்ன சொன்னான் பார்த்தீங்கன்னா, அந்த கோலியாத்துக்கிட்ட போய், இன்னைக்கு பாரு, நீ நினைக்கிறது மாதிரியெல்லாம் கிடையாது, நிச்சயமாக உன் கதையை நான் முடிக்க போகிறேன். இன்று உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பட்சிகள் சாப்பிட போது, அதன் மூலமாக the whole world will come to know that there is a God in Israel. இஸ்ரவேலில் ஒரு கடவுள் இருக்கிறார் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலில் ஒரு நல்ல துடிப்பான நல்ல திறமைகள் ஒரு வாலிபர் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், தாவீதை தேவன் உபயோகித்து கோலியாத்தை வீழ்த்தினான். இதே சிஸ்டர் தான் நீங்கள் நியூ டெஸ்டமென்ட்ல கொண்டு வருகிற பொழுது, நானே செய்வது அல்ல, என்னை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். புரியுதா உங்களுக்கு? நம்ம பல நேரங்களிலும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்கிறோம், நம்ம அந்த லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு, ஜெபம் பண்ணுறோம். பைபிள் படிக்க சொல்லி பைபிள் படிக்கிறோம். காணிக்கை கொடுக்க சொல்லியிருக்கு, காணிக்கை கொடுக்குறோம். சர்ச்சுக்கு போக சொல்லி சர்ச்சுக்கு போகிறோம். இன்னும் சில ஆவிக்குரிய ஒழுங்குகள் சொல்லப்பட அதில் பின்பற்றுறோம். ஆனால் சத்துருக்களை சிநேகிக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, தாழ்மையாக இருக்கிறது, விட்டு கொடுக்கறது, பண ஆசை இருக்கிறது, பொருளாசை இருக்கிறது, உலகத்தினுடைய கலாச்சாரம் இசைந்து போகக்கூடாது, இது போன்றவைகள் வருகிற பொழுது என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்கிப் பண்ணிக்கிறோம். அப்படி தானே? ஸ்கிப் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் செஞ்சுட்டு அப்பாடம் அடுத்த பகுதிக்கு போயிடுறோம். ஏன்? இது நம்மால் முடியாது என்ற அடிப்படையில். அருமையால நம்மால் முடியாது, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை கொண்டு நான் முடிப்பேன். அப்போ புதிய ஏற்பாடு என்பது நான் ஆண்டவருக்காக என்னென்ன செய்கிறேன் என்பதல்ல, என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், என் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார். அதனால் நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஐ ஹாவ் டு சரண்டர் மை செல்ஃப் டு காட் ஸோ தட் காட் கேன் யூஸ் மீ. என்ன பயன்படுத்த? புரிஞ்சுட்டீங்களா? யாரெல்லாம் புரிஞ்சுட்டீங்க? புரிகிறதா? நீங்களே முயற்சி செய்யாத பிரசங்களை கேட்டு கேட்டு வீட்டில் போய் என்ன பண்ணாதீங்க, நீங்களே முயற்சி பண்ணாதீங்க, நீங்களே அதை வந்து சாதிச்சலாம் நினைக்காதீங்க. இல்லை, உங்களால் முடியாத. ஆண்டவர் சாதாரணமான மனிதர்களுக்காக இந்த கட்டளை கொடுக்கல, சாதாரண மனிதர்களை அசாதாரணமாக்குகிற கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியை பெறாமல் நீங்கள் இந்த கட்டளை என்ன செய்ய முடியாது? நிறைவேற்றவே முடியாது. எனவே நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், கடினமான கட்டளைகள். பழைய ஏற்பாட்டில் உள்ள இப்போ ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் செய்யாதப்பா, அது தப்பு.
தவறு, அதனால் உனக்கு பெரிய தீங்கு வரும், தண்டனை வரும், செய்யாத. இப்போது விபச்சாரம் செய்யாதன்னு மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு அந்த கட்டளை இருக்குது. ஆனால் நமக்கு அதை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயின்னு அவர்களுக்கு கொடுத்த கட்டளையோட அடிஷ்னல் செய்தார். விபச்சாரத்தை லிட்டரலாக செய்கிறது மட்டும் இல்லைப்பா, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே போதும், ஒரு ஆணை இச்சையோடு நீ பார்த்தாலே போதும், அடல்ட்ரி இஸ் ஃபினிஷ்ட். புரியுதா? இது எப்படிங்க முடியுமா? நாம் வேண்டுமென்றால் ஒரு செயலை தவிர்க்கலாம். ஊர் உலகத்துக்கு பார்த்து, அண்ணன் தம்பிக்கு பார்த்து, சமுதாயத்திற்கு பார்த்து என்ன பண்ணலாம்? ஒரு விபச்சாரம் என்கிற பாவத்தை தவிர்க்கலாம். ஆனால் அந்த பாவம் தொடர்பான சிந்தனைகளை நான் எப்படி தவிர்ப்பது? How it is possible for me to avoid all these feelings, all these imaginations? ரொம்ப கஷ்டம், அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளா நிலைமையை பார்த்து என்ன செய்கிறார்? முடிவுபடுகிறார். இப்போது நம்முடைய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம அதனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வசனம் கேட்குறவள்ள திரும்ப திரும்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ணக்கூடாது? முயற்சி பண்ணக்கூடாது. நீங்களாம் முயற்சி வேண்டாம்னு சொல்லலை. முயற்சிக்கு முன்னாடி ஒன்று வேண்டும். அதை நீங்கள் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். பரிசுத்த ஆவியினால் தான் இது கூடும். யோவான் 15ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வாசிக்கும் 4ஆம் வசனத்தை. யோவான் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க கூடாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நல்லா புரிஞ்சுடுங்க. கர்த்தருக்கு ஏற்ற விதமாக வாழ்றது, கனி கொடுக்கறதெல்லாம் how we make it possibleனா ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறது. புரிகிறதா? அப்போ பலத்தினால் இல்லை, பராக்கிரமத்தினால, தேவனுடைய ஆவியினால் வேணும். ஆவி வேணும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூட தேவன் வேணும். இப்பொழுது நமக்கு முன்பாக கேள்வி வருகிறது, இங்கே அமர்ந்திருக்கிற நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா? ஏன்னா புதிய ஏற்பாடு பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் நியமங்களை என்ன செய்ய முடியும்? பின்பற்ற முடியும். நீ நிறைய கிறிஸ்தவங்க எத்தனை வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, எத்தனை வருஷமாக சர்ச்சஸுக்கு போகிறாங்க. ஆனால் ஐயா நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள் கேட்டால் எத்தனை பேரால் ஆமான்னு சொல்ல முடியுது? சிலர் கேட்டால் எங்கள் மனைவி எங்கேயோ போய் வாங்கிட்டாங்க, எனக்கு இன்னும் வரல, நானும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் மனைவி அதுக்காக என்ன பண்ணுறாங்க? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. நீங்கள் கிறிஸ்தவராக இல்லையா? நான் கிறிஸ்தவர் தான், ஆனால் இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ரோமர் 8:9 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவரை உடையவன் அல்ல. அவருடைய நல்ல. நீங்கள் எத்தனை வருஷம் சபைக்கு போயிருந்தாலும் சரி, எவ்வளோ பைபிள் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நீங்கள் உபதேசம் கேட்டாலும் சரி, ஐயா அம்மா நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்று சொன்னால் you cannot be Christian. You are not belonging to Christ. You are not entitled to have the blessings of God. அதனால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருக்குன்னா, இது நான் ஏன் திரும்ப சொல்லணும்னா, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். இது என்னால் முடியாது சார், என்னால் முடியவே முடியாது. ஆனால் முடியாதவைகளை என்று விட்டு செல்வதற்காக அல்ல, முடிவதற்காக தேவன் ஒரு டிவைன் எனேபிள்மெண்ட் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் ஹோலி ஸ்பிரிட். ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நல்லா கவனிச்சிங்க. சீடர்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு, அசைன்மெண்ட் கொடுத்தாச்சு, அவங்க செய்ய வேண்டிய ஜாபை கொடுத்த விளக்கங்களை கொடுத்தாச்சு. உடனே அவங்க பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு என்ன செய்கிறாங்க? உலகமெல்லாம் சென்று காஸ்பல் ப்ரீச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. உடனே என்ன சொன்னார்? வெயிட் பண்ணுங்கப்பா, அவசரப்படாதுங்கப்பா, உங்கள் செல்ஃப் டிசிஷன் மட்டும் போதாது, நீங்கள் நல்ல விஷயத்துக்கு தான் ரெடியாக இருக்கிறீங்க. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் வட இந்திய ஊழியத்துக்கு போவாங்க, தென்னிந்திய ஊழியத்துக்கு போவாங்க, அங்கங்கே ஊழியத்துக்கு போவாங்க. நல்லது அங்கே அவங்க எடுத்த டிசிஷன் நல்லது. அவங்க நிறையா சேலஞ்சஸை கேட்குறவளோ ஐயோ ஆத்துமா அழிக்கணும் போ நல்லது. ஆனால் எங்கே போனாலும் முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மஸ்ட் பி வெரி ஷூர் தட் I have got the salvation experience. I have got the Holy Spirit. I am being led by the Holy Spirit. இது இல்லாதபடிக்கு உலகமே ஒட்டுமொத்தமாக அழிதுன்னா கூட நான் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாதுங்க. என்னங்க நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணுறேங்க? காஸ்பல் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, யாரை 4 பேர் போகிறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷன் போடலாமா? ஐயா நீங்கள் காஸ்பலை சொல்லி ஜெயிக்கணும்னா நீங்கள் ஆவி இல்லாமல் முடியாது. அதனால தான் பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு ஊழியக்காரனும் இல்லவே இல்லை. ஒரு சுவிசேஷகரும் பரிசுத்த ஆவி இல்லாமல் சுவிசேஷனுடைய வேலை செய்ய முடியாது. ஒரு ஆயரும் சரி, ஒரு பேராயரும் சரி, மாடரேட்டரும் சரி, யாரும் இருந்தாலும் எவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ அதிகாரம் படையா ஐயா உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் இருக்குதா?
நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றிருக்கிறீங்களா? அதை குறித்து உங்களுக்கு நிச்சயம் இருக்குதா? நீங்கள் பரிசுத்தாவில் நடத்தப்படுறீங்களா? பரிசுத்தாவுடைய அனாயிண்டிங் உங்களுக்கு தெரியுமா? ஆவியில் நிரப்புறனா என்னன்னு தெரியுமா? ஆவியினாலே வழிநடத்தப்பட தெரியுமா? இது ஒன்றும் தெரியலன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் இது ஒரு ஹியூமன் டிக்னிட்டி தான் நீங்கள் பெற முடியும்ல. காட்ஸ் ஆனர் பெறவே முடியாது. யூ வில் நாட் பி ஆனர் பை காட். நீங்கள் கடவுளுடைய ஊழியத்தில் ஜெயிக்கவே மாட்டீங்க. உங்கள் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், ஆனால் அது கர்த்தருடைய கூட்டம் அல்ல. அது கர்த்தருடைய கூட்டம் அல்ல. கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தருடைய ஆவியை பெறாதவன் நடத்தவே கூடாது. கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற நிச்சயம் இல்லாதவன் கர்த்தருடைய ஜனங்களை ஆளுகை செய்ய போகக்கூடாது. தேர்ஸ் அ ராங் சாய்ஸ், ஃபவுல் அஃபென்ஸ். ஆவியை பெறாதபடிக்கு எவராகிலும் தேவ ஊழியத்திற்கு சென்றால் நிச்சயமாக அவர்கள் தேவனுடைய ஆக்கினைக்கு பாத்திரவான்கள். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்யறது, ஆளு கிடைக்கல, ஆவி இல்லாமல் பரவாயில்ல பண்ணி போப்பா, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பாவியாக இருக்கிறான், நீ அது போ. இன்றைக்கி நிறைய பேருக்கு நல்ல ஆர்வம் இருக்குங்க, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நெருக்கடி அடிக்கடி வருது. அதனால் பாகிஸ்தானில் போய் யுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், ஒருத்தரும் போக மாட்டேங்கிறாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சுவிசேஷ ஊழியம் செஞ்ச ஒன்றும் பெருசாக சாதிக்கலை. நான் என்ன பண்ணுறேன், பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டை போட வரேன்னு சொல்லிட்டு நான் யுத்தம் பண்ண போனால் என்ன விடுவாங்களா சொல்லுங்கள்? இல்லை. அவன் அங்கே போய் எனக்கு நீளம் எவ்வளவு, வயசு எவ்வளவு, அனுபவம் எவ்வளவு, இதெல்லாம் இருந்தால் தான் என்னை விடுவானே ஒழிய, ஐயோ எனக்கு நாட்டு பற்று இருக்கிறது ஐயா, நான் தேசப்பற்று மிக்கவன், இப்பொழுது நான் எதிரி நாடோட சண்டை போட என்னை விடுங்கன்னு சொன்னால் என்னை சிறச்சாலை இவ்வளோ போட்டுருவான். ஐயாப்பா ஒன்றால் பிரச்சனை தான் வருமே ஒழிய என்ன வரும்? அதற்குரிய ஆயத்தங்கள் இல்லாமல் நீ என்ன பண்ணக்கூடாது, ஊழியராக போகக்கூடாது. ஊழியத்தில் இருக்கிற எந்த ஒருவரும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், we must be very sure that we have accepted Jesus our Lord and also we have got the Holy Spirit. Constantly we are being led by the Holy Spirit. இது வேணுங்க. ஏன்னா கிறிஸ்தவம் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. அதனால தான் ஆதி காலத்தில் நான் ஒரு பாட்டு பாடுவேன், பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே தேவ ஆவியால் கூடுமே, எல்லாம் தேவ ஆவியால் கூடுமே. அப்போது இந்த தேவ ஆவி நமக்குள்ளே வரணும். இப்போ இதுவரையில் நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள், அது நம்ம விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இம்பாசிபிள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏன்றவைகளை அல்ல இயலாதவைகளை சேர்த்தா உன்னை அழைச்சிருக்கிறேன், ஆனால் அதற்கு உனக்கு என்ன நான் செய்கிறேன், பரிசுத்த. அப்போது அந்த சீடர்கள் வேக வேகமாக ஊழித்து போகிறவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னா, எருசலேமிலே வெயிட் பண்ணுங்க, until you are strengthened by the Holy Spirit, until you are filled with the Holy Spirit, you must tarry in Jerusalem. எருசலேமில் தான் வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. ஆகியால் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 மத்தேயு 8 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்போது நமக்கு என்ன வேணுங்க? இப்போ நம்ம இறுதி பகுதி வரோம், செய்தியினுடைய இறுதி பகுதி வந்துட்டோம். பரிசுத்த ஆவி இல்லாமல் பரிசுத்தமான தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்ற முடியாது. அவர் விரும்புகிற விதமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. ஆக இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு நிச்சயத்தை பெறணும், நான் பரிசுத்தாவி பெற்றவன். ஏன்னா பரிசுத்தாவி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போஸ்தலர் 2 மத்தேயு 38 வாசிக்கும் பொழுது பேதுரு என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதே என்ன நடக்கும், யூ வில் பி கிவன் த gift of the Holy Spirit. பரிசுத்த வரம் கிடைக்கும். அருமையானவர்களே, ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்கணும்னு கேட்டுக்கொண்டாதிருங்கள். பி சீரியஸ், பி சீரியஸ். நீங்கள் கிறிஸ்தவ ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய உபதேசங்களின்படி வாழ இயன்றவளாக மாற வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவ உபதேசங்களை பின்பற்றி வாழ இயன்றவளாக மாற வேண்டும் என்றால் கிறிஸ்து அதற்காக செய்திருக்கிற ஏற்பாடுகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஏற்பாடு தான் என்ன, நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள இப்போ என்ன பண்ணலாம் பிரதர்? நாம் செய்தி இப்போ பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? பிகாஸ் we want to live a God pleasing life. ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம், அதுக்கு பரிசுத்தாவி வேண்டும். அப்பொழுதுதான் இயன்றவைகளை இயலாதவைகளை செய்ய முடியும். இப்போ பரிசுத்தாவி பிறகு என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். திருநெல்வேலியில் எங்கெங்கே அபிஷேக கூட்டம் நடக்குதோ அங்கே போகணும். இந்த ஊரில் உள்ளவங்களால் நமக்கு அபிஷேகம் வாங்கி தர முடியலைன்னா சென்னையில் இருந்தோ பெங்களூர் இருந்தோ அதையும் மிஞ்சி போனால் வெளிநாட்டு யாரை வந்து அந்த கூட்டங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கி நிறைய கூட்டங்கள் நடத்தி பரிசுத்தாய் கொடுக்கப்படுகிறல, பரிசு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது, நாம் அங்கே போகலாமா? நல்லா கவனிங்க. இப்போ நிறைய பேரை கேட்பாங்க, நீங்கள் பரிசுத்தை பெற்றுருக்கீங்களா? நீங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றுருக்கேன், பரிசுத்தை பெற்றுங்களா? இன்னும் பெறல. நம்ம வாங்க கூட்டத்துக்கு, எங்கள் பாஸ்டர் இடத்துல கூட்டத்துக்கு வந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், பரிசுத்தாவி என்பது பாஸ்டர்கள் வாங்கி கொடுப்பதல்ல. பரிசுத்தாவி என்பது அபிஷேக கூட்டங்கள் வாயிலாக பெறுவது அல்ல. பரிசுத்தாவி என்பது யாரோ கூட்டம் போட்டு கொட்டடித்து ஆரவாரம் ஏற்படுத்தி பெரிய கலவரம் பண்ணி ஆடி அசைந்து விழுது இப்படி அல்ல. இதெல்லாம் பைபிளில் சொல்லப்படாதவைகள். பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி வேதம் சொல்லுகிறதுன்னா, பேதுரு சொன்ன வழி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நீ என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நீ மனம் திரும்பணும். மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டால் நீ என்ன நடக்கும்? உனக்கு பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள. இதைத்தான் எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 15-16 வசனம் சொல்லுகிறது. நாம் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்தாவினால we have been sealed, இல்லையா? பரிசுத்த முத்திரைப்படப்பட்டோம். ஐயா, பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு பைபிள் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றுங்க. இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையான ஊழியர்கள் சொல்லுகிறதை அல்ல. எந்த ஒரு ஊழியக்காரரும் பரிசுத்தாவி வாங்கி கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். இப்போ நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனம், அப்போஸ்தலர் 19ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனம் தான் பிரச்சனை. அங்கே என்ன பார்க்குறோன்னா, சமாரியாவில் வர வேளையில் நிறைய பேர் பரிசுத்தாவியை பெறாதவர்களாக இருக்கிறத, ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டாங்க, பரிசுத்தை பெறாதவர்களாக இருக்கிறத பார்த்தோன்னே பேதுரு தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணார். பரிசுத்தை பெற்றார்கள். 19ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுலே கேட்குறாரு, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீங்களா? அவங்க சொன்னாங்க, அப்படி ஒரு ஆவி இருக்கிறதே எங்களுக்கு தெரியாதே. எங்களுக்கு புட்டு அவிக்கிற ஆவி தெரியும், இட்லி அவிக்கிற ஆவி தெரியும், ஆனால் நீங்கள் சொன்ன ஆவியை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே. அப்போ தான் சொன்னார் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணார்? தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணார். உடனே பரிசாரு. இது சம்பவங்கள், நல்லா புரிஞ்சுங்க. நான் இதை விவரமாக பேசுகிறதுக்கு எனக்கு டைம் அலோவ் பண்ணாது. நான் சொல்கிறத புரிஞ்சுங்க. இது என்னன்னு சொன்னால், இது உபதேசம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற எந்த ஒருவரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது பொதுவான ஒழுங்கு. அதே வேளையில் ஆதி காலத்தில் இருந்தவர்களுக்கு பரிசுத்தாவியை பெறுவது என்பது விளங்கி கொள்ள முடியாத ஒன்று. அவர்கள் அதோடு நம்மை போல பழகலை. நமக்கு நன்றாக புரிஞ்சு போச்சு. பிற மதங்களில் இருக்கிறவர்களுக்கு கூட தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்தாவி கிடைக்குதுன்னு. ஆனால் அந்த காலத்தில் இருந்த யூதர்களுக்கு எல்லோருக்கும் பரிசுத்தாவி கிடைக்குங்கிறது தெரியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் அதன் மூலம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது விசுவாசத்தின் அடிப்படையில், ஒரு உணர்ச்சி வேகத்தின் அடிப்படையில் அல்ல, ஏதோ ஒன்று இறங்குவது போல ஃபீல் பண்ணி அல்ல, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள தெரியல. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடந்து தெரியுமா? ஆல்சோ யூ ஹவ் காட் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ ஆனால் அவர்களை பார்க்கும்போது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாதவன்னா அவங்களுக்கு இந்த அறிவே வரல. அதனால் கையை வச்சு ஜெபம் பண்ணி அவர்கள் இந்த பரிசுத்தாவி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதை அவர்கள் அறிய வைத்தார். அதே போல் 19:2 அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அங்கே அவிதமாக பரிசுத்த பெற்றுகளை கேட்கும் பொழுது என்ன அர்த்தம்னா, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியை பெற முடியுமே, அதுதானே வரும், அதுதானே நியூ டெஸ்டமெண்ட், அதுதானே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுற பரிசு அது நீங்கள் பெற்றுகள் கேட்டால், ஐயா சத்தியமாக சொல்கிறேன் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுறவர்களே பரிசுத்தாவியும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி ஜெபம் பண்ணார். இது உபதேசம் இல்லை, சம்பவம். புரிகிறதா? இதையெல்லாம் நம்ம உபதேசம் ஆக்கிட்டோம்னா, ஒரு முறை பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள ரட்சிக்கப்படாதவன் மேலே ஆவி வந்து இறங்குச்சு. அப்படி தானே? இன்னும் அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல, மனம் திரும்பல, ரட்சிக்கப்படுறதுக்கு வரல. ஆனால் பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்தாவி வந்து இறங்கினா. அதன் அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், யாரையும் தள்ளிவிடவில்லை என்பதை பேதுரு அறிந்து கொள்வதற்காக. அதனுடைய நோக்கம் வேறு. அதே நேரத்தில் இப்போ நாம் நியூ டெஸ்டமென்ட் கிறிஸ்டியன்ஸ் நாம் வாழ்கிறோம். நவ் வி ஹவ் காட் த டாக்டரின்ஸ். நமக்கு இது சம்மந்தமாக எல்லா டீச்சிங்ஸும் கிடச்சிட்டு. இப்போ நம்ம டீச்சிங்ஸ் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 2:32 என்ன பார்த்தோம்? மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம், மனம் திரும்புதல் வாயிலாக பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறோம். எபேசியர் 1ஆம் அத்தியாயம் 15-16 நாம் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாக பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறோம், இல்லையா? அதுபோல ரோமர் 8:9 சொல்லுகிறது, பரிசுத்தாவியை நீ பெறாவிட்டால் கிறிஸ்துக்குரியவன் அல்ல. அப்போ நான் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிற பொழுது நான் எப்பொழுது கிறிஸ்துக்குரியவனாக இருப்பேன்? பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டால் தான். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியை பெறுவது என்பது இதுதான் வழி. அபிஷேக கூட்டங்களின் வாயிலாக அல்ல, வரம்பெற்ற ஊழியர் வாயிலாக. சொல்லுங்க, அது ரட்சிக்கப்படுறது வேறங்க. முதல் ஆவியை பெறுகிறது வரை ரெண்டாவது ஆவியை பெற. முதல் ஆவி ரெண்டாவது ஆவினாலும் பைபிளில் இல்லைங்க. ஒரே ஆவி தான், ஒரே ஆவி இல்லை. முதல்ல கொஞ்சம் கிடைக்கும், அப்புறம் நிறைய கிடைக்கும். இல்லைங்க, ஆவியை நீங்கள் பிரிக்காதீங்க. ஆவியெல்லாம் ஒன்றா இருக்குது. ஒரு முறை ஆவி வந்தால் அது ஒன்றா தான் வந்திருக்கே ஒழிய அரைகுறையாக வராது. அதுங்க டிவைட் பண்ணாதுங்க, செப்பரேட் பண்ணாதீங்க. ஏன்னா தீத்து 3ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்கள் பிரதர். அவர்
நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், நல்லா கவனிங்க, அவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பரிசுத்த ஆவியை அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். ஓரளவு இல்ல, என்றைக்கு எப்பொழுது இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுது பரிசுத்தாவி என்பது கொஞ்சமாக அல்ல, சம்பூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் அந்த சம்பூர்ணமான ஆவியை சம்பூர்ணமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரு லாங் ஜேர்னி போக வேண்டியிருக்கு இல்லையா? இன்னும் 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 ஆற்றுக்குள்ளே இறங்குறது மாதிரி, முதலாவது காலளவு, அப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பளவு, அப்புறம் கழுத்தளவு, அப்புறம் மூழ்கி போகிறேன். அந்த அளவுக்கு நான் தான் அந்த ஆவிக்குள்ளே போகிறேனே ஒழிய கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல. எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியை எங்கேயோ போய் வாங்கிறது இல்லைங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியை உடையவர்களாக பிறக்க வேண்டும். பைபிள் எங்கேயாவது போய் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள சொல்லலை, நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பிற என்று சொல்லுகிறது. ஏன்னா பைபிள் டாக்ஸ் அபவுட் த born again எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவன் தன்னை பாவி என்று உணர்ந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது என்ன நடக்கிறது ஐயா? சொல்லுங்க, என்ன நடக்கிறது? நிக்கோதேமுடன் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம். அது என்ன பிறப்பு? வாட் கைண்ட் ஆஃப் பர்த் தட் இஸ்? அது என்னங்க பிறப்பு? ஸ்பிரிச்சுவல் பர்த். ஏற்கனவே இவன் ஹியூமன் பர்த்தில் வந்திருக்கிறான், இப்போ அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் பர்த் சொல்லப்படுது. ஸ்பிரிச்சுவல் பர்த் என்ன? ஸ்பிரிச்சுவல் பர்த் பரிசுத்த ஆவியினால பிறகு. அவன் பிறக்கிற வேளையிலே யாராதான் பிறகுறான்? புரிகிறதா? புரிஞ்சது மாதிரியா காட்டுறீங்க? கர்த்தர் உங்களை புரிய வைப்பாராக. ஏங்க பிறக்க பாருங்க, சிங்கமாக பிறந்தாதாங்க அது சிங்கமாக வளரும். கழுகாக பிறந்தாதான் கழுகா பிறந்து வளரும், பறக்கும் இல்லையா? மானாக பிறந்தாதான் மானாக துள்ளி ஓடும். யானையாக பிறந்தாதான் அப்படி கம்பீரமாக இருக்கும். மனுஷனாக பிறந்தாதான் மனுஷனாக வளருவான். நீங்கள் பரிசுத்த ஆவியுடைய தேவ பிள்ளைகளாக பிறந்தாதான் பரிசுத்தமான தேவ பிள்ளைகளாக வளருவீங்களா? இல்லையா? இரண்டாவது பர்த் வந்து வெறும் பர்த் இல்லைங்க, ஸ்பிரிச்சுவல் பர்த். அது வாட் கைண்ட் ஆஃப் பர்த்? ஹோலி ஸ்பிரிட்னால் நடந்தது. அப்போ நீங்கள் யாரை பிறகுனா தேவனுடைய பிள்ளையாக பிறக்கிறீங்க. அல்லேலூயா. யூ ஆர் born as God's children. யூ ஆர் born as God's children. அந்த born again childrenக்கு எதுக்குங்க பரிசுத்தாவே அடிஷனலா? நாம் எல்லாம் குழந்தைய பிறந்தோம், வளர்ந்து வர வேள, தம்பி நீ மனுஷனாக வாழ போகணும்னா உனக்கு மனுஷாவி வேணும், வா மனுஷாவி பெற்றுத்தரேன்னு யாராவது சொன்னாங்களா? நான் மனுஷனாக பிறந்து வளர வளர மனுஷனாக வாழுவேன். அதே போல் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக நான் தேவ பிள்ளையாக பிறந்திருக்கிறேன். தேவ பிள்ளையாக பிறந்திருக்கிற பொழுது இது என்ன பிறப்புங்க? சொல்லுங்க. ஆவியினால் பிறக்க அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய அங்கே இங்கே போய் ஆவியை வாங்க அழைக்கப்படவில்லை. யூ மஸ்ட் பி born again. இயேசு கிறிஸ்துவை நீ இரட்சகராக ஏற்றுக்கொள், மனம் திரும்பு. அந்த அனுபவத்தை பிறகுற பொழுது believe that you have got the Holy Spirit. நீ பிறந்திருக்கிறதே எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரால் தேவ பிள்ளையா பிறந்திருக்கிற. அந்த தேவ பிள்ளையா வளர்ந்து கொண்டிரு, இன்னும் வளர்ந்து கொண்டிரு, இன்னும் வளர்ந்து கொண்டிரு. அந்த தேவனை வெளிப்படு. that is what is called the Christian experience. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுகிறது புரிகிறதா? பிறக்கும் பொழுதே நீ தேவ பிள்ளையா பிறந்தா தான் தேவ பிள்ளையை போல வல்லமையா வாழ முடியும். பிறந்து 5 வருஷம் 7 வருஷத்துக்கு பிறகு எங்கேயாவது போய் ஆவி வாங்கினா அந்த ஆவியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அது அந்த ஆவியை கொண்டு ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், எலும்பலாம், விழலாம். அது தேவ பிள்ளையாக வாழ வைக்காது. நாம் பைபிள் சொல்கிறபடி செய்வோங்க. பைபிள் சொல்லுது நீ ஆவியினால் பிறக்கணும். when it is happening, the moment we accept Jesus as our savior. அல்லேலூயா. அருமையானவர்களே, இதுதான் இயன்றவைகள் அல்ல இயலாதவைகளை செய்ய அழைக்கப்படுகிறோம். இயலாதவைகளை செய்ய வேண்டும் என்றால் என்னால் முடியாது, என்னுடைய பக்தியால் முடியாது. ஐ நீட் காட்ஸ் ஹெல்ப். அதுக்கு ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஒரே பேரான குமார் மூலமாக பரிசுத்த ஆவி நமக்கு பரிபூர்ணமாக கொடுக்கப்படுகிறது. அந்த ஆவியை கொண்டு நான் சத்துருக்களை நேசிக்கிறேன். அந்த ஆவியின் பலத்தை கொண்டு நான் பொறுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பொறுமையால தாழ்மையில என்ன அர்த்தம்னா ஆவி வேலை செய்யலைங்க. இல்லைங்க, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு அபிஷேகம் இருக்குது. உங்கள்கிட்ட அபிஷேகம் இருந்தால் நீ அப்படி தான் வாழணும். அல்லேலூயா. அபிஷேகம் இருந்தால் உன்னதில் பொறுமை இருக்கும். அபிஷேகம் இருந்தால் உன்னோட தாழ்மை இருக்கும். அபிஷேகம் இருந்தால் ஜென்ம சுபாவம் வேலை செய்யாது, ஸ்பிரிச்சுவல் சுபாவம் வேலை செய்யும். ஜென்ம சுபாவம் கொஞ்சம் தலையை காட்டும், அதுக்குள்ளே என்ன செய்யும்? ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் என்ன பண்ணும்? அதை தலையை அமுக்கி விட்டுரும். நீ ஜென்மம் ஸ்பிரிச்சுவல்ஸ் டாமினேட் பண்ணும். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இயன்றவைகளை அல்ல இயலாதவைகளை செய்வது பரிசுத்த ஆவியானவராலே. அருமையானவர்களை, நாம் உண்மையான மனம் திரும்புதலை காண வேண்டும், உண்மையான ரட்சிப்பை காண வேண்டும், உண்மையான மறுபடியும் பிறத்தலை காண வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக பிறந்து வளரை காணணும். அப்பொழுது நாம் தேவனுடைய பிரமாணங்களில் வாழ்வோம், சத்தியங்களில் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.